வருஷம் மார்ச் மாதம் தான் இந்த சம்பவம் நடக்குது. இஸ்ரேல்லேருந்து இந்தியாவை சுற்றி பார்க்க வந்த 2 டூரிஸ்ட்டுகளுக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்தது? முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெங்களூர், கர்நாடகா மாநிலம் ஹம்பிங்கிற இடத்தை சுற்றி பார்க்குறதுக்காக இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் வராங்க. பொதுவாக அந்த இடத்துக்கு சுற்றி பார்க்க வரவங்களாம் அங்கே சுற்றி இருக்க வீடுகள்லேயே தங்குவாங்க. அது வழக்கமாக அங்கே நடக்கிற விஷயந்தான். அங்கே இருக்க வீட்டிலையே சாப்பிட்றதுக்காகவும் தங்குறதுக்காகவும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அந்த வீட்டில் இருக்கவங்க வாங்கிக்குவாங்க. டூரிஸ்ட்டாக வரவங்க அங்கே தங்குறது வழக்கம்தான். மார்ச் 6ஆம் தேதி மாலை தான் இந்த சம்பவம் நடக்குது. நைட்டு ஹம்பிங்கிற இடத்துல ஸ்டார்ஸ் அழகாக தெரியும், நைட்டு போய் பார்க்கலான்னு எல்லாரும் கிளம்புறாங்க. மொத்தம் இந்த இடத்துல 5 பேர் இருந்திருக்காங்க. இஸ்ரேலை சேர்ந்த ஒரு பொண்ணு, சுற்றி காட்டாங்க இல்லையா அந்த ஒரு பொண்ணு, அமெரிக்காவை சேர்ந்த டேனியல் ஒருவர், மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருவர், ஒடிசாவை சேர்ந்த பீபாஷ் குமாருங்கிற ஒருத்தர். இந்த 5 பேரும் ஸ்டார்ஸை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே ஒரு லேக் இருக்குது. ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் 3 பேர் வராங்க. வந்து ஃபஸ்ட்டு பெட்ரோலுக்கு காசு இல்லை, காசு கொடுங்க, 100 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த டூரிஸ்ட்டுங்களும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமும் அவங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்டுட்டு அங்கேயே வந்துட்டு பார்கிங் பண்ணிவிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. அந்த ஒடிசாவை சேர்ந்த பீபாஷ் குமார் கேட்குறாரு. அந்த 5 பேர்த்தில் ஒருவர் கேட்குறாரு, இந்த நாட்டை சுற்றி பார்க்க வந்திருக்கோம், எதுக்கு இப்படி காசு கேட்குறீங்க, எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க, தேவையில்லாமல் வந்துட்டு பார்கிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறாரு. பேசும்போதே அவரை பிடிச்சி லேக்கில் தள்ளி விட்டுட்டாங்க. எக்ஸ்ட்ரா அந்த 2 பேர்த்தையுமே லேக்கில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. அந்த 3 பேர்த்தையுமே லேக்கில் தள்ளிவிட்ட அப்புறம் அந்த மிச்சம் இருந்த 2 பெண்களையும் ரொம்பவே மோசமான முறையில் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம்னா, லேக்கில் தள்ளிவிட்ட 2 பேர் நீந்தி தப்பிச்சுக்கிட்டாங்க. அதில் ஒடிசாவை சேர்ந்த பிபேஷ் குமாருங்கிற ஒருத்தர் தண்ணியிலேயே மூழ்கி செத்து போயிட்டார். இந்த விஷயத்தையெல்லாம் அவங்க பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிக்க முயன்ற போது அங்கே இருக்க பொருள்லாம் அவங்கக்கிட்ட இந்த பொருள்ஸ் எல்லாத்தையுமே திருடிக்கிட்டாங்க. தப்பிக்க முயன்ற போது பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி ஒப்படைச்சிட்டாங்க. இந்த 2 பெண்களையும் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணது மொத்தம் 3 பேர். ஷாய், மல்லேஷ், சரணப்பா. இவங்களுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா வெறும் 30 வயசுக்குள்ளே தான் இருக்குது. 26, 27, 26 இந்த ஏஜ் தான். இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இந்த கேஸ் மொத்தம் 11 மாதம் நடக்குது. மாதிரி கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு சுற்றி பார்க்க வந்தவங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கணும். ஆனால் எடுக்காமல் இவங்க ஏழ்மையினால் இப்படி பண்ணிட்டாங்க, காசு இல்லாதனால இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக அந்த கோர்ட்டில் வாதாடி இருக்காங்க. அர்த்தம், காசு இல்லாதவங்க ஏழ்மையானவங்கள்னா எந்த தப்பு வேணால் பண்ணலாமா, இந்த தப்பு கூட பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே வாதாடி இருக்காங்க. 11 மாதத்துக்கு அப்புறம் இந்த மந்த் பிப்ரவரி மாதம் இதற்கான தீர்ப்பு வந்துச்சு. 3 பேர்த்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த விசாரணை பார்த்திங்கன்னா கங்காவதி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தான் நடந்தது. சதானந்த நாகப்ப நாயக்கே என்ற ஜட்ஜு தான் இந்த 3 பேர்த்துக்கு தூக்கு தண்டனையை கொடுத்துருக்காரு. வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு சுற்றி பார்க்க வராங்க. அவங்க சேஃபாக போகிறது அது நம்ம கையில் தான் இருக்குது. சுற்றி பார்க்க வந்தவங்களை இந்த மாதிரி பண்ணதுனால இந்த கேஸ் மற்ற நாடுகள் எல்லாத்துலேயுமே நம்ம இந்தியாவோட பேர் ரொம்பவே கெட்டு போச்சு. இனிமேல் யாருமே சுற்றுலா பயணிகளாக இந்தியாவுக்கு போகாதீங்க, அங்கே சேஃப் இல்லை அப்படின்னு இணையத்தில் ரொம்பவே இந்தியாவை பற்றி மோசமாக பரவிட்டு இருந்துச்சு. இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.